கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய நாமத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையில் தேவனை சந்திக்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்புள்ள உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எழுப்பி இந்த ஒரு புதிய வாரத்தின் துவக்க நாளை காண்பதற்கு கிருபை கொடுத்த தேவன் நன்றிகளை ஏறெடுத்து அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் இந்த வாரத்தின் முதலாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையின் காலையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. வேதாகமத்தில் இன்றைக்கு நாம் கற்கக்கூடிய ஒரு பெரிய ஆலோசனை என்னவென்றால், மதுபானம், திராட்சை ரசம், வேசி மார்க்கம், இவைகள் மூன்றையும் குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு மதுபானத்தை குறித்தும் அதன் மயக்கம் எப்படி வருகிறது என்பதை குறித்தும் இங்கே எத்தனையோ ஆலோசனைகளை நாம் தொலைக்காட்சியின் வாயிலாக, கூட்டங்களின் வாயிலாக கேட்கிறோம். அதற்கெல்லாம் எவ்வளவு பணம் செலவழிக்கிறோம் என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிவோம். ஆனால் எந்தவித காசும் இல்லாமல், எந்தவித பொருள் உதவி இல்லாமல் இந்த மூன்றையும் குறித்து சத்திய வேத எழுத்திலே அவர் சொல்லியிருப்பதை நாம் கவனிக்காமல் போகிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது: வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். இதை நம்முடைய அனுபவத்திலே நாம் பார்த்திருக்க முடியும். மதுபானத்தினால் மயங்கி திரிகிறவன் தன்னுடைய கோணலான பாதையிலே செல்வதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக வருவது தாயா, தமக்கையா அல்லது சொந்த மகளா என்பதை கூட அறியாத நிலையில் மதுபான மயக்கத்தினால் சீர்கான செய்கைகளை செய்வதை நாம் கேள்விப்படுகிறோம். அன்பு பிள்ளைகளே, மனிதன் நல் ஒழுக்கத்தில் வாழ்வதற்குத்தான் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறான். எந்தவித ஒழுங்கின நெறிகளையும் அவன் கை கொள்ளக்கூடாது என்பதுதான் மனிதரை சிருஷ்டித்த தேவனுடைய ஒரு நற்பண்பு. ஆனால் அந்த நற்பண்பை ஏற்க மறுக்காமல் ஆலோசனையை உதாசீனப்படுத்தி தள்ளிவிட்டு இன்றைக்குரிய மதுபான நெருக்கத்தினால், மதுபான ஆவியினால் தங்களை சீரழித்து கொண்டிருக்க பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், பெண்களும் கூட அப்படிப்பட்ட அவல நிலைக்கு தள்ளப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதில்லை. அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு களி கூறுதல் மக்களுக்கு எவ்வளவு இன்பத்தை கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே, விருந்துண்ணக்கூடிய கூடங்களிலே, பெரிய பெரிய ஹோட்டல்களிலே மக்கள் களி கூறுவதை நாம் எவ்வகையாக பார்க்கிறோம். எல்லா நிலைகளிலும் மதுபானம், கேளிக்கை, பெண், இவர்களோடு மக்கள் ஆனந்த கழிப்படைவதை நாம் பார்க்கிறோம். கலியுக காலத்தில், விஞ்ஞானம் பெருகின காலத்தில், இவ்வளவு கல்வி பெருக்கப்பட்ட இந்த காலத்தில்
இந்த அவல நிலையும் கூடவே வளர்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலை எப்பொழுது மாற்றப்படும் என்ற ஒரு கேள்விக்கு நாம் தள்ளப்படுவோம் என்றால், நிச்சயமாக இது மாற்றப்பட மாட்டாது. நாம பார்த்து இதை கொள்ளவில்லை என்றால் இதனுடைய ஆக்கப்பூர்வம் அநேக மக்களை சீரழித்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது 7வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் இவர்களும் திராட்சை ரசத்தால் மதங்கி மதுபானத்தினால் வழிதப்பி போகிறார்கள். ஆசாரியலும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தினால் மதுமயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் தீர்க்கிறதில் இடர்கிறார்கள். இதில் விளக்கு யாருக்கும் இல்லை. ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் கூட இந்த மதுபானத்தினால் ஈர்க்கப்பட்டு நியாய தீர்ப்புக்கு விலகி இருப்பதை இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, இதை குறித்து ஓசியா 4:12 சொல்லுகிறது, என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள், அவருடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்று இருக்கிறார்கள். வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி தெரியப்பட்டு அவர்கள் தங்கள் தேவருக்கு கீழ்ப்படியாமல் சோரமார்க்கம் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆலோசனை இருக்கிற ஒரு அனுபவத்தை அந்த பிள்ளைகள் கை கொண்டு மனம் போன போக்கிலே வேசித்தனத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஸ்திரியுடன் விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவையை கெடுத்து போடுகிறான். விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் என்று ஞானி சொல்கிறார். அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய மதுபான கடைகளில் பெயர் பலகைகளில் பொறித்திருப்பது குடி நாட்டை கெடுக்கும் என்று தான் போட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி போடப்பட்டிருந்தோம் அதை விரும்பி பானம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? அன்பு பிள்ளைகளே, இங்கு வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, திராட்சரசம் பண்ணுகிறவர்கள் பரியாசம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களினால் அமளி அதிகமாக இருக்கும், அதில் மயங்கி திரிகிற ஒருவனும் ஞானவான் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வேசி ஆழமான படுகொலி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. யாரெல்லாம் வேசித்தனம் செய்கிறார்களோ அந்த வேசித்தனம் செய்கிறவர்கள் ஆழமான படுகொலிக்குள் போவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பரஸ்திரி இடுக்கமான கிணறில் சொல்லப்பட்டிருக்கிறது. அகலமான கிணறாக இருந்தாலும் தப்பித்து வந்து விடலாம், ஆனால் இடுக்கமான கிணற்றுக்குள் எழுந்து தப்பித்து முடியாத காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அனுபவத்தை நாம் எப்படியெல்லாம் பார்க்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும், இருதயத்தை கெடுக்கும். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து இடுக்கமான கிணற்றுக்குள் விழுந்தால் அவன் பைத்தியக்காரனாக மாற்றுவான். ஒருவேளை ஞானியாக இருந்தாலும் அவனும் பைத்தியக்காரனாக மாறுவான். பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு பரிதானம் எல்லா இடங்களிலும் அழிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அலுவலகங்களுக்கு நமக்கு தேவை ஒன்று
இருக்கிறது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் நினைத்து அங்கு அலுவலகங்களுக்கு சென்றால் அங்கு பரிதானம் வாங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதே பிரசங்கி 7:28 என்ன சொல்லுகிறது? என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. என் மனம் ஒன்றை தேடுகிறது, அதை நான் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆலோசனைகளை நாம் எப்படி ஏற்று நடக்கிறோம் என்பது முக்கியம். எனவே வேசி மார்க்கத்திற்கும் மதுபானம் பண்ணுவதற்கும் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்காதபடி நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:16-17 வாசிப்போம் என்றால் அந்த வாசகம் அங்கு சித்தரிக்கப்படும். வீணான உலக ஆசைகளிலே ஈடுபட்டு தனக்கு ஒருத்தி என்று நியமிக்கப்பட்ட இந்த காலத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு விபச்சார மோகங்கள் திருமண பந்தம் கொண்டவர்களிடத்திலும் அதிகமாக காணப்படுகிறது. கணவன் மனைவி சீக்கிரமாய் பிரிந்து போகிறது. காரணம் அவர்களுக்கு தெரியவில்லை, கேட்டால் வாழ பிடிக்கவில்லை என்று சொல்லுகிறார். அந்த அனுபவத்தை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். ஒரு அவல நிலைக்கு இன்றைக்கு மனுக்குல மக்கள் தள்ளப்பட்டு இருப்பதை நாம் அன்பு பிள்ளைகளை, இது எப்பொழுது தீரும்? இந்த பிரச்சனை தீர்வதற்கு கால அவகாசம் எதுவும் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இந்த பிரச்சனை தீரவே தீராது. யார் சொல்லியும் இந்த பிரச்சனையை யாரும் கேட்க மாட்டார்கள். எப்பொழுது அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்களோ, எப்பொழுது அவர்கள் அழியக்கூடிய தருவாயில் அவர்கள் தள்ளப்படுகிறார்களோ அப்பொழுதுதான் தாங்கள் செய்வது தவறு என்று உணர்ந்து அந்த சந்ததியை பார்ப்பவர்கள் தாங்களும் திரும்பிக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தை பெறுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழக்கூடிய மனுமக்களாகி நாம் மற்றவர்களால் அவல நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. ஏனென்றால் நாம் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த சாயலை கொண்டு தேவனை நாம் தூஷிப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே அன்பு பிள்ளைகளே, எந்த நிலையிலும் திராட்சை ரசமோ மதுபானமோ வேசித்தனமோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த ஆலோசனையை கேட்டு நீங்கள் நடவுங்கள். அது உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு வெளியேறப்பட்ட பொக்கிஷத்தை காண்பி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். வாருங்கள் என்னோடு. அன்பு ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் தள்ளப்பட்ட மதுபானத்தினால், வேசி மார்க்கத்தினால் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இந்த அவல நிலை மாற்றப்பட என் தேவன் நீர் ஒரு வழியை காண்பியும். அவருடைய பாதையை மாற்றி அமையும். மாமிச பலவீனத்தோடு அப்படி செய்கிற அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலத்தை கொண்டு அந்த பிள்ளைகளை விடுவிக்க வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன் மனைவி உறவு எந்த நிலையிலும் பிரிக்கப்படக்கூடாது. எந்த நிலையிலும் அவர் பிரிந்திருக்கக்கூடாது. ஒருவன் ஒருத்தியை விட்டு மனைவியை விட்டு இன்னொருத்தியை விவாகம் பண்ணினால் அந்த விட்டுவிடப்பட்டவள் விபச்சார சங்கதியில் ஈடுபட்டிருந்தால் மாத்திரமே அவளை விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டுவிட்டவளை யாரும் திருமணம் செய்யக்கூடாது என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இது உமக்கு விரோதமான செயலாக காணப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் தெய்வமே, இன்றைக்கு விபச்சாரமும் வேசி மார்க்கமும் மதுபானமும் மலிந்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் சத்துரு ஆண்டவரை இப்படிப்பட்ட பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருப்பதை என் தேவன் அறிவேன். அவர்கள் மனமாற்றத்திற்கு நீர்தான் உம்முடைய பலத்தை அனுப்பி அவர்களோடு பேச வேண்டும் என்று உம்முடைய கருத்திடும். அன்பு பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது அப்படிப்பட்ட பலவீனத்தில் விழுந்திருந்தால் அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். விடுதலை நாயகன் நீர் ஆண்டவரே, என்னிடத்தில் ஒருவனை நான் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறேன். இந்த அனுபவத்தை அந்த பிள்ளைகள் கேட்டு மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள் புதுப்பித்துக் கொள்ள உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமம்
ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய எழுத்துக்கள் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர்வதற்கும், நம்முடைய சுய வாழ்க்கையில் நாம் நற்குணத்தை பெற்று நாம் சாட்சியுள்ள ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென்.